இதெல்லாம் சின்ன வயதுல பிள்ளைகளுக்கு பிளான் இல்லாம குழந்தை போல வளர்ந்ததுனால அநேக காரியங்களை அறிவதில்லை, திருமணம் ஆனாலும் அறிவதில்லை. காரணம் ஒண்ணுமே சின்ன வயசு விட்டு கஷ்டப்பட்டது கிடையாது. அப்பா செல்லம், அண்ணன் செல்லம், அம்மா செல்லம் வாரி ஊட்டி 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 கெதிகடாக்கி வச்சிருக்கதாக சில பிள்ளைகளை. எனக்கு பிள்ளை எல்லாம், எனக்கு பிள்ளை எல்லாம், எனக்கு இது கத்தரி பிடிக்காத ஒரு காரியம். பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு சுமை கொடுக்க வேண்டிய 15-16 வயசுல பெற்றோர்கள் சுமை கொடுத்திருக்க வேண்டும். ஆவியான பேசுறார். சுமை கொடுத்தாதான் அந்த பிள்ளைகளை ஒழுங்காகவும் வருங்காலம் நல்லா இருப்பாங்க. நீங்க வயசான காலத்தில் ஆறுதல் பட முடியும். இல்லாவிட்டால் வயசான காலத்தில் கண்ணீருக்குள்ள போவீங்க. தேவ சபை எச்சரிக்கை இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அவள் ஜெபித்து கேட்டு புத்தியுள்ள பிள்ளை ஒரு வீட்டை தெரிந்து கொண்டு போறதுனால அங்க போன உடனே புருஷன் உனக்கு ஏற்ற 100க்கு 100 நல்ல மாப்பிள்ளை அவன் இருக்க முடியாது. புருஷன் அவன் கரடும் மேடும் வேலையும் பல இடத்திலும் அடித்தும் நொறுக்கியும் குடித்தும் தன்னிஷ்டமாய் நடக்கிற ஒரு பாலிபனா இருக்கும் உனக்கு கிடைக்க போற ஆளு. அல்லேலூயா. நீ நினைப்பாங்க என்ன சிங்கார செயல வச்சு காதலிக்கும் போது ஆட்டுவாங்க. சிங்கார நீ வந்து பாரு, உன்னை தோல்ல வச்சு தாளாளிப்பேன், ஊஞ்சால வச்சு தோளாளிப்பேன். என்ன அந்த ஊஞ்சல்ல வச்சு உன்னை ஆட்டுவேன். என்ன அம்மா உன்னை கண்ணு மணி போல காத்துக்கிடும், என் அப்பா மகளை போல காத்துக்க சொல்லுவாங்க. நீங்க வரும்போது சம்பவம் ஆப்போசிட்டா இருக்கும். முரட்டு மாமியும் முரட்டு மச்சானும் முரட்டு புருஷனும் விவேகம் இல்லாத காரியம் அவங்க ஆண்டவர் அறிந்தது கிடையாது. நீ ஆண்டவர் அறிஞ்சிருக்க. தேவனை நீ அறிந்ததினாலே அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே, உள்ள வந்த உடனே ஆடலும் பாடலும் சந்தோஷத்துக்கும் அல்ல உன்னை விட்டு கொடுக்கிறது அந்த வீட்டு நிலைமை நீ நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். புரிந்த பிள்ளைகள் கரங்களை தட்டி கத்து வீட்டு நிலைமை என்று அறிய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன வீட்டு நிலைமை அறிய வேணும்? ஓரளவு உன் புருஷனை அறியணும்னா 3 மாசமாவது வேணும். ஓரளவு அந்த வீட்டு காரியங்கள் அறிந்து, வீட்டு பிரச்சனைகள் அறிந்து, அந்த வீட்டுக்குள்ள போன உடனே கொஞ்சம் கஷ்டங்களும் சிலுவை இருந்த உடனே ஐயோ இந்த சிலுவை எனக்கு வேண்டாம், இந்த பாரம் எனக்கு வேண்டாம், நம் மெல்ல அம்மா வீட்டுக்கு போய் 10 நாள் நின்று வருகிறது அல்ல. நீ கணவனை பிடித்து சபையில இருத்த படிக்கணும், இரவில் ஆலோசனை கொடுத்து படிக்கணும். வருங்கால என் பிள்ளைக்கு நீங்கள் உத்தரவாதி ஆக்கும் என்று சொல்லணும். என் கற்பத்தின் கனிக்கு நீங்கள் உத்தரவாதி, என் பிள்ளைகள் நல்லா இருப்பதற்கு நீங்கள் நல்லா இருக்க வேண்டும். அதனால நீங்களும் நானும் சிலுவை சுமந்து மாத்திரம்தான் கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்க முடியும் என்று சொல்லி கிறிஸ்துவின் சிலுவையோடு உன் கணவனை ஒப்பொருளாக்குவதற்கு நீ பாடுபட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென். அடுத்த மாமன் எப்படி? அவன் யோக்கியனா? யோக்கியனாக நீ வாழு. அவன் தில்லுமுல்லா பிள்ளை சரி வளர்க்காதவனா? உனக்கு ஆபத்து. மாமிய பாரு, நல்ல சிலுவை சுமக்கிற தாயா, உனக்கு சூப்பரா வாழலாம். நல்ல சிலுவை சுமந்து உண்மையை சொல்லி கர்த்தருக்காய் வாழ்ந்து சத்தியமே பேசி சத்தியத்தை நடத்த ஒரு தாயானவள் உனக்கு கிடைத்தால் பாக்கியம். அது உனக்கு இல்லாவிட்டால் உனக்கு கஷ்டகாலம் பிடிச்சது. சனி, அல்லேலூயா, சனி, சனி காலம்னு சொல்லுவாங்க. அது பெட்டொன்னு தீராது, திடீர் ஒன்னும் தீராது. சனி காலம் தீர கஷ்டம். சில வீடுகள்ல தத்தளிக்காத மாமிக்கு சுபாவம் கண்டுபிடிக்க முடியல, மாமனுடைய சுபாவம் கண்டுபிடிக்க முடியல, வந்த மருமகளுடைய சுபாவம் கண்டுபிடிக்க முடியல, கொழுந்தனாருடைய சுபாவம் கண்டுபிடிக்க பயங்கர தத்தளிப்பாகும். எப்படி எப்படி வாழலாம் என்று சொல்லி அநேக குடும்பத்தில் அழுது கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையாக்கும். அல்லேலூயா. அப்ப திருமணமாகி நீ வாரதி புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சுமுத்தில்லாத கரடாயிருக்கிற வீட்டில், குணப்படாத வீட்டில், ஆண்டவரை அறியாத வீட்டில், சிலுவை இல்லாத வீட்டில், நல்ல மகளா இருக்கிற ஞானமுள்ள மகளே, நீ அந்த வீட்டுக்குள்ள வந்ததும் நீ புரிந்து கொள்ள வேண்டும், நான் எஸ்தரை போல இவர்களை உருவாக்க நான் வந்திருக்கிறேன்.
ஹல்லேலூயா. எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சுன்னு இருந்தாலும், எனக்கு ஒரு நல்ல சமாதானம் கிடைச்சுன்னு இருந்தாலும், யூதர்களை தப்புவிக்கும்படி அந்த குணசாலி யூதர்களுக்காய் தன் உயிரை பணம் வைத்ததை போல ஆண்டவருக்கு முன்பாய் சொல்லி, என் உயிரை கொடுத்தாவது என் கணவனை நான் தேற்றணும், என் உயிரை கொடுத்தாவது இந்த வீட்டை நான் தேற்றணும், உயிரை கொடுத்தாவது என் மாமியை தேற்றணும், உயிரை கொடுத்தாவது மாமனை தேற்றணும், உயிரை கொடுத்தாவது இந்த உதவாத கொழுந்தனை தேற்ற வேண்டும் என்று சொல்லி நீ முடிவெடுத்து அந்த காலை முடக்கி கர்த்தருடைய சமூகத்திலே போட்டு நீ ஜெபித்தாயானால் கர்த்தர் உன் வாழ்க்கையை கெட்ட தொடங்குவார். பிள்ளை பெற்ற உங்களுக்கு நான் சொல்லுங்க, பிள்ளை விட கர்த்தர் பெரியவர். தேவனுக்கு பிடிக்காத காரியம் சபையில செய்யக்கூடாது மக்களை. நம்ம பிள்ளையை விட, உங்களை விட, நம்ம உயிரை விட என் ஆண்டவர் மேலானவர். ஜாக்கிரதையாய் பிள்ளைகளை கவனித்துக் கொள்ள வேண்டும், ஜாக்கிரதையாய் பிள்ளைகளை கண்காணித்துக் கொள்ள வேண்டும். முழு உரிமையும் முழு நம்பிக்கை உங்க பிள்ளை மேல வைக்க அது ஆபத்தாய் முடியும். எனக்கு தந்த பிள்ளை, எனக்கும் என் புருஷனுக்கும் வளர்த்தி கத்தரி கொடுக்க தந்த பிள்ளை, அவ்வளவுதான். அல்லேலூயா. நான் இந்த உலகத்தை விட்டு போகும்போது என் பிள்ளை என் அடிச்சுவடு மூலம் இயேசுவை காணணும், என் புருஷன் அடிச்சுவடு மூலம் இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லி தேவன் இரவைக்கு தந்த பிள்ளை என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். உங்க பிள்ளை அல்ல, கர்த்தர் தந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய திருந்தணும் சின்ன பெண் பிள்ளைகள், திருமணமானவர்கள் எல்லாம் திருந்தணும். நாட் ஜோக் ஜீசஸ், இது ஜோக் அல்ல. சம்பிரதாயங்கள் எல்லாம் விட்டு நீங்க மாறணும். நிறைய சம்பிரதாயம் பழைய காலத்துல எல்லாம் விட்டு தூக்கி தூர எறிந்து விட்டு ஆண்டவர் பின்னே ஓட வேண்டியவங்களாக்கு நீங்களும் உங்க பிள்ளைகளும். வருத்தமா நினைக்க கூடாது, தப்பா யாரும் நினைக்க கூடாது. ஆவியான சொல்ற பிரசங்கமாக பிச்சு பண்ணி கொண்டிருக்கு. ஹல்லேலூயா. உங்களை யாரையும் அடிப்பதற்கல்ல. என்னுடைய வீட்டில் மிஸ்டேக் இருக்கலாம், பிள்ளைகளிடத்தில் மிஸ்டேக் இருக்கலாம். நான் 3 நாள் பேச மாட்டேன் இவனை மிஸ்டேக் பண்ண. அல்லேலூயா, ஆமென். அதை சொல்லி திருத்தி சரி பண்ணாம நான் பேச மாட்டேன். முன்னாள் மனைவிட்டேன் அப்படி சொல்லி திருத்தி சரி பண்ணி தான் அடுத்த ரூட்டுக்கே நான் வருவேன். பெண் பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், வயசான அம்மா மகளிர், நீங்கள் ஜாக்கிரதையா, நீங்கள் சாட்சியா இருக்க வேண்டும். நீங்கள் சத்தியத்தை கை கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், நீங்கள் சத்தியத்தை கை கொண்டிருக்கிறதுனாலே சத்தியம் எதை அறிந்தது நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்முடைய கால நாளைக்கோ மற்றொன்று நமக்கு தெரியாது, எப்ப நம்முடைய முடிவுன்னு தெரியாது. ஹல்லேலூயா. அதனால நாம் எல்லாரும் என்ன செய்யணும்? ஜாக்கிரதையா இருக்கணும், கவனமா இருக்க வேண்டும். எதிலே கவனமா இருக்கணும்னு சொன்னா ஆத்மீகத்திலே கவனமா இருக்க வேண்டும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத இல்லை என்று சொல்லி பேசி படிக்க வேண்டும். ஒரு வீட்டுக்கு நீங்கள் போனால் அந்த வீட்டில் ஆத்மீகத்தை மாத்திரம் தான் பேச வேண்டும். அந்த வீட்டிலே ஆத்மீக குறைவா இருக்க ஒரு குடியனோ வரியனோ கள்ளனோ இருக்கலாம். அவர்களுக்கு ஆத்மீகத்தை பேசி ஆத்மீகத்தை சொல்லிக் கொடுத்து அவனை நித்திய ஜீவனுக்கு சேர்க்கிறது அவங்க எல்லாருடைய வேலை. அது மாறி போக கூடாது. சிரிக்கணும், கொஞ்சம் ஜோக்கெல்லாம் சொல்லணும். அதெல்லாம் சொன்னாலும் கடைசியில ரட்சிப்பை கொண்டு புகழ்த்தி விடணும், அது உங்க வேலை. அல்லேலூயா. ஓகே, நீங்கள் புத்தி உள்ளவளா இருக்க வேண்டும். ஒரு உடைந்து கிடக்கிற வீட்டை கட்ட வேண்டும். வாழ தெரியாம உடைந்து கிடக்கிற உன்னுடைய புருஷனுடைய வாழ்க்கை சில வேளையில் ஏதோ ஒரு கோணத்தில் தவறா இருந்தாலும் அதை கட்ட வேண்டும். அல்லேலூயா, கட்ட வேண்டும். திருமணமாய் வந்த உடனே அனிமோல்னு சொல்லி அங்கிங்க ஓடக்கூடாது. பிள்ளைகள் போறாங்க, போகாம இருக்க மாட்டாங்க, சில தப்புகள் செய்வாங்க. அது கண்டினியாக இருக்கிற பணத்தை எல்லாம் தீர்த்து வேஸ்ட் பண்ணாதபடி அதையெல்லாம் கட்டுப்பாடு பண்ணி கண்ட்ரோல் பண்ணி ஒரு திருமணம் ஆன உடனே, ஒரு குடும்பம் ஆன உடனே கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் போட்டு உன் வாழ்க்கைக்காக ஒவ்வொரு நாளும் 1 மணிக்கு ஜெபிக்க வேண்டும் 2 பேரும். அப்போது உன் வீடை கர்த்தர் கட்ட தொடங்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கொஞ்சம் தண்ணி போட்டு கொண்டு வருவாங்க. பரவாயில்ல, கொஞ்சம் தண்ணி போடுறாரு, என்ன நல்லா பார்க்கிறாரு, பரவாயில்லை. அவங்க அம்மாவை அடிக்க போறாரு, பரவாயில்லை, என்ன நேசிக்கிறாரு. அப்பாவையெல்லாம் மதிக்காது கிடையாது, என்ன நேசிக்கான்னு சொல்லி ஒரு பெண் சொன்னாலே உனக்கு பிற்காலம் என்ன ஆபத்து தான். அவர் என்ன நல்லா வச்சிருக்காரு, ஆனா மாமியிட்ட அடிக்க போவாரு, மாமனுக்கிட்ட அடிக்க போவாரு, சண்டைக்கு எல்லாம் போவார். ஆனா என்ன பத்திரமா நல்ல தங்கம் போல வச்சிருக்காருன்னு சொன்னாலே அந்த அடி தீர்ந்து திருப்பி உனக்கு வரப்போகுது. நீ சொல்ல வேண்டும், அது யார்? உங்க அம்மா. அது யார்? உங்க அப்பா. உங்களுக்கு ஜம்பம் தந்தவர். அவர் எப்படியோ இருக்கலாம், நல்லவரோ கெட்டவரோ இருக்கலாம். உங்க மனைவியா இருக்க நான் உங்களை நேசிக்க நான் சொல்றேன், உங்க உயிருக்கு துரோகம் பண்ணாதீங்க, அவர்களை தொடாதீங்க என்று சொல்ல வேண்டும். சொல்லி ஒரு குடும்பத்தை சரியாய் நடத்துவதற்குள்ள பக்குவதை. இரண்டாவதாக வருமான செலவுகள். வருமானம். ஆல்மோஸ்ட் வாலிபர்கள் சொன்னாலே 1000 ரூபாய் சம்பளம் வாங்கின 2000 சொல்லுவாங்களாக்கும். ஒரு கார் இருக்காது, 3 கார் இருக்குன்னு சொல்லுவாங்க வெளிநாட்டில் பையன்மார், எனக்கு நல்லா தெரியும். ஒரு மோட்டார் சைக்கிளுக்கு வழி இருக்காது, காதலிக்கிட்ட சொல்லுவேன். அங்க வடக்கு பரத்துல ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்கு, ஃப்ரண்ட்ல ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்கு, ரைட்ல இருக்கு, எல்லாம் என்னுடையதாக்குன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஏன்னு சொன்ன அவங்களுடைய அந்த பருவ கோளாறுல மயக்கி எடுக்கிறது. அந்த பருவத்தில் என்ன செய்கிறேன், இது என்னுடைய வருங்கால மனைவியாக்கும், என்னுடைய தோழியாக்கும், இவருடைய உண்மைதான் சொல்லணும், இவளை நல்லா வைத்திருக்க வேண்டும், நேச்சரா வாழ வேண்டும், ஒரு சமாதானமாய் வாழ வேண்டுமானால் இப்போதே உள்ளது உள்ளது என்று சொல்லணும்னு சொல்லி அவங்க நினைக்க மாட்டாங்க. கர்தினால் ஜோஷ் பாஸ்டர் சொன்னார்ல, ஒரு திருமணம் பார்க்க போனதாக்கும், என்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு அவன் அவளும் பயங்கரமா பேசியிருக்காங்க, பேசிக்கொண்டிருக்காங்க. ஒரு நாள் உங்க ரூமுகளை எல்லாம் ஒன்று காண்பிங்க என்று சொல்லி வீடியோ கேமரா எடுத்து காண்பித்ததாக்கும், வீடியோ இந்த போன்ல காண்பித்ததாக்கும். மதுபான பாட்டில் அவ கண்டு கொண்டா. அல்லேலூயா. மதுபான பாட்டில் கண்டு கொண்டா. அவ ஆத்மீக பெண்ணு, ஆத்மீக பிள்ளை. உடனே போனை கட் பண்ணி விட்டு சொன்னா, இந்த திருமணம் எனக்கு வேண்டாம், என் அப்பனால படுக பாடு போதும், என் அப்ப அம்மை அடிக்க பாடு போதும், இதுவரை அதை கண்டு வளர்ந்த எனக்காம், இனி எனக்கு ஒரு குடி எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அழகோ பொண்ணோ அப்படியே கல்யாணம் ஸ்டாப் பண்ணி போட்டா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் உங்க வாழ்க்கையை தோக்கடிச்சிருக்கீங்க. ஏற்ற காலத்தில் கர்த்தரை தேடாம உங்க மனைவிகளை கொலை கொடுத்திருக்கீங்க. ஏற்ற வேளை கர்த்தரை துதிக்காம உங்க மனைவிகளை அடவு வச்சிருக்கீங்க, பாவத்துக்குள்ள ஆக்கி இருக்கீங்க. இது எல்லாமே கர்த்தரை சரியா துதித்து கர்த்தரை உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வராம இருந்ததுனால. இளந்தலைமுறைகளுக்கு நான் சொல்லுகிறேன், நீ ஒழுக்கம் உள்ளவளா இருக்க வேண்டும். அந்த வீட்டில் போன உடனே வருமானம் எவ்வளவுன்னு ஆரோக்கிக்கணும். கணவன்கிட்ட கேட்கணும், ஐயா நான் உங்களுடைய உடன் தோழி, உங்க மனைவி, கர்த்தர் என்னை உங்களுக்கு இணைத்திருக்கா, நீங்கள் நானும் சேர்ந்து வாழ போறோம். என்னிலே பிறக்கிற பிள்ளை உங்க பிள்ளை, என்னுடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை, நம்ம குடும்பம் எப்படி இருக்குன்னு சொல்லி கணவன்கிட்ட கேட்க வேண்டும். உங்க வருமானம் எப்படி, கடன் இருக்கிறதா, துன்பம் இருக்கிறதா, நெருக்கம் இருக்கிறதா, உங்க வேலை எங்க இருக்குது, உங்க வேலை எப்படி செய்யறீங்க, வேலையில எப்படி போகிறாங்க, வேலை ஆட்கள் எல்லாம் இருக்காங்க, இல்ல நீங்க என்ன செய்யறீங்க, மனைவி கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னா புத்தி உள்ள புருஷன் சொல்லுவான். சொன்னதும் நீ முழங்கால் போற, நான் வேலைக்கு போவான், நீ முழங்கால் போட்டு துதிக்க தொடங்கணும். எதுவும் இல்லை. இப்போ 2-3 நாள் கண்டினியாக வேலைக்கு போகும்போது நீ முழங்கால் போட்டு கர்த்தரை துதித்து பார், உன் புருஷனுடைய வாழ்க்கை மாற தொடங்கும், உன் புருஷனுடைய லைஃப் மாற தொடங்கும், உன் புருஷனுடைய வேலை மாற்றம் உண்டாகும். எங்கெல்லாம் தடை இருக்கதோ அங்கே நீ முழங்கால் போட்டதுனால தடை பண்ணி வைத்திருந்த சாத்தானுடைய அதிகாரத்தை மாற்றி கர்த்தர் உனக்காக, உன் பிள்ளைக்காக, கர்ப்பத்தின் கரிக்காக நிச்சயம் யுத்தம் செய்ய தொடங்குவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வருஷம் கழியும் போது அவனுக்கு தெரியும் மனைவியுடைய நேசம் என்ன. ஒரு வருஷம் கழியும் போது மனைவியுடைய ஜாக்கிரதை என்னன்னு தெரியும். ஒரு வருஷம் கழியும் போது உனக்கும் தெரியும் கணவனுடைய பொறுப்பு என்ன, என்னை எப்படி கண்காணிக்கிறா, என்னை எப்படி பொறுப்பா வைத்திருக்கிறா, என்னை எப்படி நேசிக்கிறா, என்னுடைய சரீரத்தை குறித்து எப்படி விசாரிக்கிறா, என்னை எப்படி எல்லாம், அதெல்லாம் உனக்கு தெரியும் போது பெரியும் நான் நல்ல ஒரு குடும்பத்தில் வாய்க்கப்பட்டு வந்திருக்கிறேன்.
அப்ப தெரியும் உங்களுக்கு, நல்ல ஒரு பெண்மணியே நான் திருமணம் முடிச்சிருக்கிறேன். அல்லேலூயா. நான் பாக்கியவான் என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அப்போது அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவ பிள்ளைகள் மிகவும் ஜாக்கிரதையாய், மிகவும் கவனமாய், மிகவும் கவனமாய் போக வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தருகிறதை வைத்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க நினைக்கலாம், ஐயோ என் வாழ்க்கையில கடன், ஐயோ என் வாழ்க்கையில துன்பம், ஐயோ என் வாழ்க்கையில நெருக்கம், ஐயோ என் வாழ்க்கையில பிரச்சனை, இது எல்லாம் கடந்து வந்த ஒரு ஆளாக்குனான். அதனால எப்பவும் கோபத்துல தான் இருப்பேன். நெருக்கம், துக்கம், வேதனை, பாரங்கள், கடபாரம், குடும்ப ஜீவிதம், ஊழிய பாரம், இப்ப ஊழியத்துல எல்லாம் நெருக்கமாக்கும். அல்லேலூயா. இதெல்லாம் நான் பாடுகள் மத்தியில கடந்து வருகிறதுனால கோபத்துல தான் சில இருப்பேன். என்னுடைய ஊழியம் சுமத்தல்ல, நல்ல சுமத்து ஊழியம் அல்ல, சிரித்து கொண்டு பேசுவதற்குள்ள ஊழியம் அல்ல. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால ஆண்டவரே சொன்னார், ஏன் உனக்கு ஹீட், ஏன்னு சொன்னா அவருக்கு தெரியும், சின்ன வயது முதல் நான் கடந்து வந்த பாதைகள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலருக்கு பிறந்த அண்ணு முதலே பாடுகளாக்கும், பிறந்த அண்ணு முதல் நெருக்கமாக்கும், பிறந்த அண்ணு முதலே பிரச்சனையாக்கும், பிறந்த அண்ணு முதலே துக்கமாக்கும். உன் துக்கத்தை தீர்ப்பதற்காக ஒரு அருமையான மகள் உங்க வீட்டில் வருகிறது. யாரும் அதை மறக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உன் துக்கத்தை தீர்ப்பதற்காய் ஒரு பெண்ணை நியமித்து உங்களுக்கு தருகிறதாக்கும். உன் துக்கமும் வேதனையும் பாரத்தையும் தீர்க்க, அதை ரொம்ப நீங்கள் கவனமாய் டீப்பா நீங்கள் பயன்பட வேண்டும். காரியம், உன் பல வலிய பிரச்சனையிலே உன் மனைவி இல்லாவிட்ட தற்கொலை பண்ணி செத்து போவீங்க. ஒரு கொடும் ஆபத்தில் அவள் கூட ஆறுதல் சொல்லாவிட்டால் அட்ரஸ் இல்லாமல் போய்விடுவீங்க. அதனால எல்லா இடத்திலும் உங்கள் மனைவி தோழியை போல் இருந்து உங்களை நடத்துவதற்கு, சமாதானம் பண்ணுவதற்கு தேவன் நிச்சயித்து தந்திருக்கின்ற பிள்ளைகள் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சில பெண் பிள்ளைகள் உண்டு, நம்ம சபையில் அப்படி யாரும் இல்லைன்னு சொல்லி, அதிகமாய் சம்பத்து வர வேண்டும், அதிகமாய் செல்வந்தத்தை சேர்க்க வேண்டும். எத்தனை சேர்த்தாலும் சில பிள்ளைகளுக்கு செல்வந்தம் சேர்த்து தீராது. முரட்டு கணக்கு போட்டு இந்த வருஷம் 10 லட்சம் வந்துட்டுன்னா அடுத்த வருஷம் இப்படி வருமல்ல, அது கேட்டபடியே கால்குலேஷன் பண்ற பிள்ளைகள். அது ஆபத்து, அது பாவம். நம்மளை வசதியாக்கிறதும் உயர்த்தி வைக்கிறதும் தேவனாக்கும் தம்புரான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 10 லட்சம் ரூபாய் தந்தால் 8 லட்சம் ரூபாய்க்கு தான் இடபாடு செய்யணும். நான் மீண்டும் சொல்லுகிறேன், 2 லட்சம் ரூபாய் கையில இருக்கணும். 10 லட்சம் ரூபாய் தந்தா 25 லட்சம் ரூபாய்க்கு இடபாடு செய்யக்கூடாது. ஆபத்து, தேவனுக்கு பிரியம் இல்லாதது. தப்பா நினைக்க கூடாது. தப்ப நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. தேவன் தருகிறதை மிஞ்சி ஒன்னும் செய்யாதீங்க. தேவன் தருகிறதை மிஞ்சி கடன் வாங்கி ஒன்னும் செய்யக்கூடாது. நான் அப்படிதான் செய்வேன். கடன் வரும்போது எனக்கு நல்லா தெரியும், நம்ம கெட்டிக்கிட முடியாது, கடத்தை தீர்க்க முடியாது, கடனை பினிஷ் பண்ண முடியாது, நிறைய பிரச்சனை வந்து நான் மாட்டிக்கிடும். அப்ப ஒரு சின்ன வீடானாலும் காரியமானாலும் நிலமானாலும் இருக்கிறதுக்குள்ளே முதல்ல வந்து ஒரு சம்பத்தை எடுத்து தேவ சமூகத்தில் வைக்கணும். நீ தந்த பிச்சையாக்கும். சொல்லுங்க, நீ தந்த பிச்சையாக்கும், நீ தந்த முதல் கனியாக்கும், நீ முதல் தந்த வேலையாக்கும், நான் என் பிள்ளையுமா இருப்பதற்கு தந்த ஒரு நல்ல ஒரு காரியமாக்கும். இது நீ பரலோகத்திலிருந்து அனுப்பினதாக்கும். நான் அதை அறிகிறேன், நான் அதை விசுவசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புத்தி உள்ள மகள், புத்தி உள்ள மகன், புத்தி உள்ள வீட்டை கட்டுறவள், தேவ சமூகத்தை குறித்து அறிகிறவள், தேவ பிரசன்னத்தை அறிகிறவள், தேவ நடத்தின வழிகளை அறிகிற பிள்ளை முதல்ல எந்த பிரச்சனை இருந்தாலும் அதிலே ஒரு பங்கை கர்த்தருக்கென்று எடுத்து வைத்துவிட்டு இதை நீங்கள் செய்யுங்கள், அப்போது நாம் முன்னேறி போவதற்கு படி கர்த்தர் கிரியை செய்வார். ஆதியாகம புத்தகத்தில் ஒரு ஏவாளை என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. வேண்டுமான ஒன்று படிச்சிருங்க.
ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிக்கலாம். அப்பொழுது ஸ்ரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு கண்டு அதில் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அல்லேலூயா. அந்த தோட்டத்தில் தேவன் உண்டாக்காத கனி கிடையாது. ஏதேன் தோட்டத்தில் தேவன் இவர்களுக்கு சாப்பிடத்தக்க சகல கனிகளையும் சகலதையும் ஜம்மமாய் சாப்பிடத்தக்க பூண்டுகளையும் கனிகளையும் அழகாய் படைத்து வைத்திருந்தார். அல்லேலூயா. இவள் போதாது, அந்த ஏவாளுக்கு போதாதான்னு கேட்க என்ன தொலைக்க மாட்டீங்களா? எவளு போதுமா போதாதா? போதும் இல்ல. ஒரு புறம்போக்கு வந்து கேட்குது, அல்லேலூயா, கொஞ்ச நாள் இந்த கனி ஒன்றும் அல்ல, இதொன்னும் அல்ல, இனி நீ பெரியவனாக மாற வேண்டும், இனி ஒரு ஐஸ்வர்யவனாய் மாற வேண்டும், இனி உன்னத பதவியில் நீ போக வேண்டும், பைசலா உன்னத படிப்பு படிக்க வேண்டும், உன்னத டாக்டர் எடுக்க வேண்டும், உன்னதமான ஒரு வளர்ச்சி, இந்த இடத்துல எல்லாரை விட நான் பெரிய ஆளா இருக்க வேண்டும், இந்த இடத்துல எல்லாரை விட குவாலிஃபிகேஷன் எல்லாத்திலும் பெரிய ஆளா இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஆமென், ஆமென். எனக்கு தெரிந்த ஒரு பெண்ணுண்டு. நான் போற மாப்பிள்ளை வீட்டில் பெரிய டைனிங் ஹால் வேணும், 2 சைடும் சேர்க்கேஷ் வேணும், இப்படி ஓடி அத்தானோடு அப்படி இறங்கி வர வேண்டும். 2 சேர்க்கேஸ் தெரியுமா? இந்த ரவுண்டு சேர்க்கேஸ். அல்லேலூயா. அப்படியே ஏறி அப்படியே இறங்கி வர வேண்டும். அப்படி உள்ள வீட்டைத்தான் எனக்கு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசைப்படுகிறதுல பிரச்சனை இல்லை, தகுதிக்கு கண்டிப்பா ஆசைப்படலாம். தகுதி இல்லாவிட்டாலும் ஒரு வீட்டை பிச்சையாய் கேட்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது நான் கற்பனை புருஷனை போல கற்பனை மனைவியை போல இப்படித்தான் வேணும்னு சொன்னா அது கர்த்தருக்கு பிரியம் அல்ல. நீ தருகிறதனாய் சுதந்திரித்துக் கொள்வேன். அல்லேலூயா. அப்ப ஏவாள் அந்த பிசாசானவன் சொன்ன உடனே கேட்டு தன் அழிவுக்கு போறதை அறியாம, நித்திய ஜீவன் பறிபோனதை அறியாம, அந்த பிசாசின் கையில, பாம்பின் கையில விழுந்து ஒரு வார்த்தை கேட்கலாம் அல்லவா? ஐயா, எத்தனை என் ஆண்டவர் உண்டாக்கி வச்சுட்டு இத்தனை நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி ஒன்னையும் விலைக்கு வைக்காம இந்த ஒரு விஷத்தை தானே வச்சிருக்காரு, நீ உன் வேலையை பார்த்துப்போ, இது எனக்கு வேண்டான்னு சொல்லலாம்ல. அப்ப என்னை நேசித்து இத்தனை விஷங்களை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார், எனக்கு தந்த புருஷனை நியமித்து இவ்வளவு ஆண்டவர் படைத்து வச்சிருக்கிறார். நீ உள்ளே இருக்கிற விஷயத்தை நீ சொல்லுவது, இப்போ நீ சொந்தமா உண்டாக்கல, நீ சொந்தமா உண்டாக்கி பாரு, அதை நான் சாப்பிடலாம். யாரோ உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க, அதிலே இந்த விஷத்தை நீ சூண்டி காட்டுகிறாய். வேண்டாம் என்று சொல்லி இருந்தால் அன்றைக்கே அவர்களும் தப்பி இருப்பார்கள், நாமும் தப்பி இருப்போம். ஹல்லேலூயா. அந்த இச்சை இந்த கடைசி காலம் வரை அந்த இச்சை தேசத்தின் மேல் பரவி கிடக்கிறது. இந்த கடைசி காலம் வரை அநேக வீடுகள் மேல பரவி கிடக்கிறது. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. ஆமென். சில குடும்பங்களில் 100 ஏக்கர் 200 ஏக்கர் தோட்டங்கள் இருக்கும். சில குடும்பங்கள் காலேஜில், ஸ்கூல்ல, பல இடத்திலையும் வருமானம் இருக்கும். அல்லேலூயா. வருமானம் இருக்கும். தேவைக்கு மிஞ்சி வருமானம், தேவைக்கு மிஞ்சி வருமானம், தேவைக்கு மிஞ்சி வருமானம் வரும்போது ஒரு ஆவிக்குரிய மகளோ ஆவிக்குரிய மகனோ இந்த தற்கால காரியத்தில் ஈடு கொடுக்க மாட்டாங்க. வரப்போற காரியத்துக்கு ஈடு கொடுத்து தேவனுக்காக கிரியை செய்வாங்க. இந்த ஆதாமும் ஏவாளும் தேவனுக்காய் வருங்காலத்தில் கிரியை செய்யாம தற்காலிகமாய் அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டதுனால நமக்கு சாபம், அவங்க சாபத்தில் ஆனாங்க. அல்லேலூயா.
ரொம்ப ஆசைப்பட வேண்டாம் மக்களே. இந்த நிலையில்லாத உலகத்தில், இந்த ஏமாற்றுற உலகத்தில், இந்த வஞ்சிக்கிற உலகத்தில் அதிகம் ஒன்று ஆசைப்படண்டா. ஒரு சின்ன ஒரு வாழ்க்கை வளர்ந்து போக பார்ப்போம். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். சின்ன ஒரு வாழ்க்கை வளர்ந்து போ. அது உனக்கு சமாதானம், உன் மனைவிக்கு சமாதானமும், உன் பிள்ளைகளுக்கு சமாதானமும், பரலோக ராஜ்யம் உனக்கு கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிந்தவங்க கரங்களை தட்டி கர்த்தர், ஒரு சின்ன ஒரு வாழ்க்கை போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஆசை உன் வாழ்க்கையிலே சாத்தான் தூண்டுறானா, முடிச்சு போடு. பெண் பிள்ளை ஆசையான காரியங்களை உங்களை தூண்டுறானா, முறித்து போடு. போ பிசாசு என்று சொல். சாத்தான் தூண்டுற ஆசை அது. தேவன் எதை சூண்டுகிறார் என்பதை சின்ன வயதில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஒரு ஆசையை தூண்டுனா அது ஆத்மீகத்துக்குள்ளதா இருக்கும், அது பழைய கனிகளா இருக்கும். ஆண்டவர் படைத்த ஜீவ விஷத்தை போல கனிகளா இருக்கும். சாத்தான் தருகிற கனியை ஒருபோது நீ ஏற்றுக்கொள்ள மாட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஏவாள் இந்த எல்லா விஷத்தை விட்டு அந்த ஒரு கனியையும் கூட வேண்டும் என்று நினைத்ததினாலே ஆபத்து ஏதேன் தோட்டத்தில் வந்தது. இந்த நாள் அநேக குடும்பங்கள் கடன் பாரம், துக்கங்கள், வேதனைகள், பாரங்களை சுமக்கிறது வேற ஒன்றுமல்ல, கணக்கு பார்க்காம செலவு, கணக்கு பார்க்காம கெட்டுகிறது, கணக்கு பார்க்காம தலைகீழ கிரியை செய்கிறது, கணக்கு பார்க்காம குழுல சேருகிறது, கணக்கு பார்க்காம லோன் எடுக்கிறது, கணக்கு பார்க்காம வட்டிக்கு வாங்குறது. இதெல்லாம் நமக்கு ஆபத்து. இது நேற்று வரை இருந்தா இந்த நாள் ஆண்டோடைய சமூகத்தில் சொல்லுங்க, அப்படிப்பட்ட கனியை நான் இனி விரும்ப மாட்டேன். அப்படி உள்ள டேஸ்ட் என் வாழ்க்கையில் இருக்காது. நான் சரியா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி அந்த ஏவாள் செய்த தெற்றுகளை என் சகோதர பிள்ளைகள் செய்யாம காத்து கொண்டா உன் வாழ்க்கை நலமா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை நலமா இருக்கும், தேவனுடைய சேர முடியும். அப்போ நீங்கள் புத்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும், ஞானம் உள்ளவர்களா இருக்க வேண்டும், தகுதி உள்ளவர்களா இருக்க வேண்டும். தேவ சபையிலே போறது கற்றுக்கொள்வதற்காக. அந்த சபையிலே போய் கற்றுக்கொண்டு நீங்கள் வாழ போற வீட்டை எப்படி நடத்தணுமோ அதை போல நடத்தி கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதை போல ஆதாமும் ஏவாளும் ஒருமித்து கைபிடித்து வாழ வேண்டியதாகும். தோட்டத்தை பயன்படுத்தி வாழ வேண்டியவர்கள். புருஷனும் நீயும் உன் வீட்டை பயன்படுத்தி வாழ வேண்டும். ஒரு குறைவு உன் கணவனாலே ஒரு வீட்டை கட்ட முடிவதற்குள்ள யோக்கியதையோ பணக்குறைவோ இருந்தால், நீதிமொழிகள் புஸ்தகம் சொல்லுகிறது, நீயும் சின்ன சின்ன வேலையில ஆடு வாங்கியோ மாடு வாங்கியோ தையல் மிஷின் எடுத்தோ ஏதாவது செய்து உன் புருஷனை தாங்கி விட வேண்டும். அதுதான் புத்தி உள்ள செய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அந்த வாக்கியம் கிடைக்காது. சில புருஷர்கள் கரெக்டா சம்பாதிக்கிறாங்க, மனைவியை கரெக்டா பார்க்கிறாங்க, பிள்ளைகளை பார்க்கிறாங்க, எதெல்லாமோ செய்கிறாங்க. அது அவங்களுக்கு கொடுத்த தேவன் கிஃப்ட். எல்லா பெண்களுக்கும் அது முடியாது. அவள் சைடு சப்போர்ட் புருஷனுக்கு செய்து கொடுத்து தான் ஆகணும். அந்த சப்போர்ட்டை செய்து நீ ஆற்றி தேற்றி உன் கணவனை திருப்தியாகி போகும்போது அவன் சொல்லுவான், நான் ஒரு புத்தி உள்ள மகளையாக்க நான் கல்யாணம் பண்ணி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரத்தை தட்டி தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு நன்றி செலுத்து. நீ தோக்க கூடாது, நீ தோக்க கூடாது. நான் ஒரு புத்தி உள்ள மகளை கண்டெடுத்தேன் என்று சொல்லி அவளை வாய்கொண்டு வாழ்த்தத்தக்கதாய் கர்த்தர் உனக்கு கிருபை தருவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனமா இருக்க வேண்டும். சண்டைக்காரியா, நீ தாழ்மையாய் அவளை நடத்த வேண்டும். புருஷன் சண்டைக்காரனா, முன்கோபக்காரனா, நீ கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும். அடி கிடைக்கும், படபடா கிடைக்கும். சிலப்போ அங்க அப்பன்கிட்ட போய் சொல்ல முடியாது, அம்மை கிட்ட சொல்ல முடியாது. அப்பனுக்கு பலன் இருக்கிற காலத்தில் சொல்லுவான், பாப்பா நீங்க வா, உனக்கு நான் ஆகாரம் தரலான்னு சொல்லுவான். பலன் குறையும் போது அவருக்கு ஒண்ணு வாயே துறக்க சொல்லுங்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்பன் பலத்தோட இருக்கிற காலம்தான். மாத்திரமல்ல, உன் வீட்டில் நீ உன்னுடைய அம்மா வீட்டில் நீ அங்க திரும்பி போனாலும் அங்க ஒரு அண்ணி இருப்ப. சில வேளையில வாங்க அண்ணி, 2 நாள் வாங்க அண்ணி, நல்ல மீனும் நல்லா வச்சு சாப்பிட்டு போலான்னு சொல்லி 2-3 நாள் கூப்பிடுவா. நீ கண்டு நீ போன உடனே அவள முகம் கருக்க தொடங்குமா தொடங்குமா? அத்தான்
நீங்க வேலையை 3 பைசா சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க. அதை வந்த அவங்க அக்கா என்ன 2 பிள்ளைகளையும் கொண்டு வந்திருக்கா. அல்லேலூயா. நம்மளை தொலைச்சி கட்டு பையன் அம்மைக்கிட்ட சொல்லி அவளை சொல்லி விடணும். என்ன இது அம்மா சொல்லுமா? அம்மா சொல்லுமா? அம்மா தூரோடி சொல்லும். அம்மா தூரோடி தான் சொல்ல முடியும். என்ன இனி வரணும் இல்லை? ஒரு வீட்டில் இடம் கொடுத்தால், வீட்டில் சந்தோஷப்படுத்தினால், வீட்டில் திருப்திப்படுத்தினால், இன்னைக்கு நான் சொல்லுவேன் என் மகனுக்கிட்டையும் சொல்லு, அவன்கிட்ட சொல்லு, அடிக்கடி அங்கே போகவே கூடாது. வருஷத்துக்கு எப்பாவது ஒரு முறை அவங்க ஆசைப்படும முகத்தை காட்டிட்டு வா. இது பக்கத்தில் பெரிய பிரச்சனை. அல்லேலூயா. அங்க தேடுவாங்க, ஆசைப்படுவாங்க. எனக்கு அனுபவத்தை சொல்றாங்க, நான் எல்லாம் அப்படித்தான். பழகுங்க. சிலவன் வயிற்று வலி இருக்கும், நெஞ்சு வலி இருக்கும், கஷ்டம் இருக்கும். சிலவன் மாமிக்கு முகத்துல பார்க்கணும் முடியாது, கண்டு என்ன ஏதோ பேசி இருப்பாங்க. உடனே கெட்டி பிடிச்ச மாமி உங்க மக தானே, நான் என்னன்னு பேசுங்க முடிஞ்சிருச்சே. மக்களை நீ என் பிள்ளை, நீ யாரோ பெத்தாலும் என் பிள்ளை, சந்தோஷம் முடிஞ்சிருச்சே. பின்ன அங்க என்ன சண்டை இருக்குது? அப்ப 2 நாள் மாமியை பார்க்க கஷ்டம். உடனே ஒற்ற ஓட்டம் அங்க பிடிச்சு ஏரோப்ளேன் பிடிச்சு அங்க போறது. ஹல்லேலூயா. அங்க அதோ கடன் வாங்கி பிறகு கொஞ்சம் மீனெல்லாம் வாங்கி ஸ்டாக் வச்சிருப்பாங்க. இந்த வாரம் இந்த மாதத்தாலும் போடணும், அதை நம்ம சாப்பிட்டு வந்த என்ன நன்மை இருக்குது? அல்லேலூயா. ஆனபடி நீங்கள் மிக கவனமாய் திருமணமான பிள்ளைகள் போக வேண்டும். அந்த இடத்துல புருஷனுக்கு பணம் இல்லாவிட்டாலோ கஷ்டமோ துக்கமோ வந்தால் சொல்லணும், நீர் நேர பாதை இல்லை, ஓய் நீர் சரியில்லை, நீர் கரெக்ட் இல்லை, நீர் உத்தமன் அல்ல, உமக்கு ஆண்டவரை பற்றி தெரியாது, உனக்கு வாழ தெரியாது, குடும்பத்தை நடத்த தெரியாது. இங்கே வார உட்கார கதை சொல்லி கொடுத்து முதல்ல தேவ சமத்தில் குனிய வைக்கணும். என்ன தேவ சமத்தில் குனிய வச்சு அவன் அழும்போது அந்த சிலுவை அவன் மேலே வந்து கிருபை பெருகும். அதனால உன்னை கண்டிப்பாக கடைசி வரை பார்ப்பேன், கடைசி வரை கற்று பார்ப்பேன். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அதை வெட்டி மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆட்டோ ரிக்ஷா பிடிச்சு கௌரவத்துக்காக போய் மாமனுக்கிட்ட போய் ஆட்டோ பைசா கொடுங்க நீங்க என்று சொல்லி இறங்கி அங்கே சாப்பிட்டு திருப்தியாய் வருகிறதல்ல. அங்கே எல்லாம் முடிந்த உடனே நேரம் இங்கே வந்து இங்கே முடியும் அங்கே போகிறதல்ல. ஒழுக்கமுள்ள வாழ்க்கையில் வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்ல. ஞாயிற்றுக்கிழமையானா உன் கணவனை சபையில் கொண்டு வந்திருக்கணும். நீ அது மயிலாப்பூரில் வேலை உண்டு, அது தூக்கி தூர போடும். கர்த்தர் திங்கக்கிழமை வேலையை ஆசீர்வதிப்பார். 6 வேலை செய்தா போதும்னு சொல்லி உன் கணவனை கொண்டு வந்திருக்கணும். ஹல்லேலூயா. எதுக்கு? எங்களுக்காக அல்ல மக்களே, எங்களுக்காக அல்ல. ஊழி அங்கே போயிட்டே இருக்கும், தலைமுறை ஊழியம் செய்யும், அடுத்த அங்கே போயிட்டு இருக்கு. அப்படி அல்ல. நீ வாழ்நாள் நல்லா இருக்க வேண்டுமானால் சண்டை ஆராதனையில கத்த தருக வார்த்தை உன்னை அதிகமாய் புடமுட்டு உன்னை உருவாக்க பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்ல. அல்லேலூயா. பெண்கள் அடுத்த வீட்டுக்கு ஒன்றும் போக கூடாது. ஒரு சுகம் இருக்கணும், சமாதானம் இருக்கணும், அடுத்த வீட்டுகளுக்கு ஒன்றும் தேவையில்லாம போக கூடாது. உன் வீட்டில தான் இருக்கணும், உன் வீட்டில தான் நேரத்தை போக்கணும். உன் வீட்டில் ஜெப வாழ்க்கையில நேரத்தை போக்கடிக்கணும், பைபிள்ல போக்கடிக்கணும். சில வேளையில வெளியில வந்தாலும் கூட காரியத்துக்காக நாம் வர வேண்டும். காரியம் கட்டு வரக்கூடாது. ஏன்னு சொன்னா உன்னை பிளவுபடுத்துவதற்காய் உன் குடும்ப ஜீவிதத்தை பிளவுபடுத்துவதற்காய் சத்துரு பக்கத்தில் ஒரு அக்காவையோ தங்கச்சியோ வச்சு காத்திருப்பான், பிளவுபடுத்துவதற்காய். அல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அந்த பிளவுபடுத்துற வாயிலாக்கும் வருகிற மருமகள் போய் விழுகிறது. முதல்ல நல்லா கொடுப்பான், பன்ச சீனி இனிப்பு எல்லாம் கொடுத்து பேசிவிட்டு அப்படி கொஞ்ச நாளா பேசி 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 பழகி வரும்போது கணவன் உனக்கிட்ட என்ன சொன்னானா? இல்ல, ஒன்னும் சொல்லலையா? தொடங்குவாளோ பிரச்சனை. மிஸ்டேக் இல்லாத புருஷனும் இல்லை, மிஸ்டேக் இல்லாத பெண் பிள்ளைகளும் இல்லை. அல்லேலூயா. திருமண உடன்படிக்கையோடு பழைய பந்தங்கள் எல்லாம் முறித்து விட வேண்டும். கரத்தை தட்டி தேவ பிள்ளை கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா. 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 இந்த பிசாசான பாம்பானவன் வந்து ஏவாளை வஞ்சித்ததை போல நயங்காட்டி 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 பேசி எடுத்து இந்த விஷத்தை சாப்பிட்டு அவரை போல இருப்பேன்னு சொல்லுவது போல ஏதாவது ஒரு கதைகளை உனக்குள்ளே உண்டாக்கி உன் குடும்பத்தை தாறுமாறாக்க பார்க்கும்போது நீ புரிந்து கொள்ள வேண்டும், இந்த வீட்டோட ஒரு டச் நீ வேண்டாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். இந்த டச் வேண்டாம் என்று சொல்லி நீ முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்ல. நான் மீண்டும் சொல்லுகிறேன், உங்க சில புருஷர்கள் ஆண்டவர் அறியாம வாழுகிறார்கள். அது ஆபத்து, உனக்கு ஆபத்து, உன் பிள்ளைக்கு ஆபத்து, வருங்காலம் ஆபத்து. ஏதோ நிக்கிற போட்டவுடன் புருஷன் ஆகாது. ஆமே, ஃபேண்ட் இன் பண்ண புருஷன் ஆகாது.
ஒரு வேலை இருந்த புருஷனாகாது. புருஷன் புருஷனாகவே இருக்க வேண்டும். ஒரு மனுஷன் புருஷனா இருக்க வேண்டுமானால் கிறிஸ்து என்னும் புருஷன் நம்முடைய தலைமையில் ஆளுகை செய்ய வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அந்த தலைவர் நம்ம ஆளுகை செய்வதனால உன் வீட்டை ஆள கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது தெலீலாள் என்று சொல்லி நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16:16 படிக்கும் போது அவளை குறித்தும் சிம்சோனை குறித்தும் அநேக காரியங்களை தெரியும். அல்லேலூயா. மனைவி அகப்படல, குடும்பம் அகப்படல, கையிருப்பினால சிம்சோனுக்கு. தகப்பனும் தாயும் பார்த்த பொண்ணு வேண்டாம், பெலிஸ்தீன்ல கண்ணுக்கு பிரியமான ஒரு பெண்ணை பார்த்திருக்கேன்னு சொல்லி கண்ணுக்கு பிரியமான பெண்ணை தேடி போனதாக. தேடி போன பாவச்சு சும்மா இருக்க வேண்டாமா? ஆமே, கைசலாம். கல்யாணம் பண்ண போன இடத்துல வாய வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டாமா? அங்கே கொஞ்சம் 30 வாலிபர்கள் வந்தாங்க. சிம்சனுடைய கௌரவத்தை பேசுவதற்கும் எல்லாம் ஒரு 30 வாலிபர்கள் வந்து இருக்காங்க. அப்ப அவங்க சிம்சனை பலத்தை குறித்தும் எல்லாம் பயங்கரமா கேட்டுக்கொண்டு அழகா இருக்காங்க. இருக்கும்போது இவர் ஒரு விடுகதை போட்டார். என்ன விடுகதை? பட்சிக்க இடத்தில் பசனமும் அப்படிதானே, பலமானது மதுரமும் வந்தது என்று சொல்லி விடுகதைய அப்படின்னு சொன்ன, மௌனமாவே இருந்து அடக்கமாவே இருந்து கண்ணுக்கு பிரியமான பெண்ணை, காதலித்த பெண்ணை, இஷ்டமான பெண்ணை அமைதலோடு தேவன் தருகிற ஒரு நல்ல வாழ்க்கைக்கு அமைதலோடு இல்லாதபடி அங்கே இருந்த வாலிபர்களோடு பெருமிதம் அடித்ததினாலே அங்க ஆபத்து தொடங்கினது. அல்லேலூயா, பைசலா. இந்த பசங்க நேர யாருக்கிட்ட போனாங்க? சிம்சோனுக்கு மனைவி கிட்ட. ஒற்ற போக்கு, உனக்கு புருஷன் எங்க வஸ்திரங்களையும் எங்க பொண்ணுகளையும் கொள்ளையடிக்க வந்திருக்கான், ஒரு விடுகதை சொல்லி இருக்கான், இதை கேட்டு நீ சொல்லாவிட்டா உனக்கு ஒப்பனே உன்னை சேர்த்து தீ கொடுத்துருவோம். போச்சா பெலிஸ்தியனா கிறுக்கனாக்கும். அல்லேலூயா. இந்த பெண்ணுக்கு என்ன தூங்க முடியுமா? இவன் என்ன செய்யா? நச்சரித்து கொண்டே இருந்தாள், நச்சரித்து கொண்டே இருந்தாள், திருமணம் நச்சரித்து கொண்டே இருந்தாள். கடைசியில நச்சரித்தது அங்க வெளியில விட்டார். எனக்கு அம்மைக்கும் அப்பனிட்டு சொல்லாத காரியத்தை சொல்லுறேன். நான் இன்ன திம்னான் சொல்ல இடத்துல போகும்போது நான் ஒரு சிங்கத்தை கொன்றேன், கொஞ்ச நாள் திருப்பி போகும்போது நான் தேன் எடுத்து, அதுதான் விடுகதை. அல்லேலூயா. இவ போய் அங்க சொல்லி கொடுத்தா. அல்லேலூயா. இவ போய் சொல்லி கொடுத்தா. சொல்லாம இருக்க முடியல, சொல்லி கொடுத்தா. மறுநாள் விடுகதை அவங்க வந்து சொன்னாங்க. சிம்சனுக்கு கோபம் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து எறிஞ்சிட்டு ஒற்ற போக்கு 30 பாவங்களை கொன்று 30 மாற்று வசதி உரிந்தெடுத்து கொண்டு கொடுத்தான். அல்லேலூயா. 30 பாவங்களை கொன்று 30 மாற்று வஸ்திரத்தை கொடுத்து விட்டு ஆளு ஒற்றை எஸ்கேப் ஆக்கும். அநேக பேப்பர்ல பார்க்கறது உண்டு. திருமணமாக தற்கொலை பண்ணது, வாழ்க்கை கிடைக்காம தற்கொலை பண்ணது, வாழ்க்கை சோர்ந்து போய் தற்கொலை பண்ணது, இப்படி அநேக காரியங்களை வாலிபர்களுக்கு தெரியும். ஏன்னா கிருபையை சின்ன வயதிலே சம்பாதித்து வைக்கல. ஜெபிக்கிற நேரம் ஜெபிக்கணும், துதிக்கிற நேரம் துதிக்கணும். நாங்கள் சொல்லுவது கேட்டு நடந்து அந்த இடத்துல சரியா கடந்து இருந்தால் ஏற்ற வேளையில் எனக்கு திருமணம் நடக்கும், இல்லாவிட்டால் ஆபத்து. புரிந்தவங்க கரங்களை தட்டி முடிக்க போறோம். கொஞ்ச நேரம் தான் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தந்த மனைவியோடு சந்தோஷமா வாழணும். குடிச்சு வாழ்வதற்கல்ல, குடிச்சும் பிடித்தும் வாழ்வதற்கல்ல. பயங்கரமான நியாய தீர்ப்பு இருக்கும், பயங்கரமான கேள்வி கடைசி நாள் கேட்பார். மரணத்துக்கு பின்புதான் இருக்கு நியாய தீர்ப்பு. அதுக்கு ஒன்று இடம் கொடுக்க கூடாது. முடிந்தால் உன் புருஷனை திருத்தி எடுத்துக்கொள், குடிகாரனை எப்படி திருத்தி எடுத்துக்கொள், அது உன்னுடைய கடமை. ஹல்லேலூயா. கடைசியில பெண்ணொன்னும் கிடைக்கல, காலங்கள் கடந்து போச்சு. ஒரு வேசித்தான் கிடைச்சு. பெலிஸ்தியர்கள் திட்டம் போட்டு, சாத்தான் திட்டம் போட்டு இவனுடைய பலத்தை அழிப்பதற்காய், இவனுடைய பலத்தை நாசம் பண்ணுவதற்காய் தெலீலாள் என்று சொல்ற ஒரு சுன்னரியை அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வைத்திருந்தாங்க. சிம்சனை தொட முடியல. சிம்சன் ஒரு கழுதத்தாடை எடுத்து 1000 பேரை கொண்டிருக்கான். பயங்கரமான ஒரு வீரன். தேவன் நினைக்கிற வேலையில பலன் வரும். இதுக்கு நான் தெளிவா நான் சொல்லித்தரேன் எப்படி பலன் வரும் என்று சொன்னால், ஒரு மனுஷனுக்கு தேவன் ஆவிக்குரிய பலன் கொடுத்திருக்கார். பழைய ஏற்பாடிலே யுத்தம் செய்ய பலன் கொடுத்திருக்கார். ஒரு மனுஷன் யுத்தம் செய்வதற்கு அவனுக்குள்ள இருந்த பலன் கிரியை செய்ய வேண்டுமானால் தேவன் அவனுக்கு எதிரே வருகின்ற படைகளை தளர்த்து போடுவார். அல்லேலூயா. ரதங்களும் குதிரைகளும் இஸ்ரவேலை சேர விடாமல் ஆண்டவர் தடை பண்ணினது போலதான்
ஒரு மனுஷனை அவர் அங்கீகாரம் பண்ணினா அவனுக்கு விரோதமாக வருகின்ற யுத்தத்தை அவரே சரி பண்ண தொடங்குவா. அப்படித்தான் கோலியாத்தை ஜெயித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தெளிலாளை எதுக்கு வைத்திருந்தாங்கன்னு சொன்னா, இவன் பலன் எதனாலே வந்தது? இவனை பிடிக்க முடியல, கட்ட முடியல, அடக்க முடியல. 300 நரிகளை எல்லாம் பிடித்து அநேக வேளாண்மைகளை அழித்து விட்டான். இனி இவன் இருக்கக்கூடாது என்று சொல்லி சூழ்ச்சி பண்ணி ஒரு அழகியை கவரத்தக்கதாக வைத்திருந்தார்கள். அல்லேலூயா. இவன் அந்த அழகியில என்ன பெண்ணும் கூட கொள்ளையில நடக்கிறதில்ல, போய் விழுந்துட்டான். அல்லேலூயா. போய் விழுந்துட்டான். அவ கேட்க தொடங்குறா, அறிக்கை தொடங்குறா, இந்த பலம் எதனாலே என்று சொல்லி 2-3 முறை போய் சொல்லி தப்பி போனாரு. கடைசி அவ சொன்னா, உண்மையா நான் நேசிக்கிறேன் இல்ல, உண்மையா நான் நம்பி வைக்கல, புத்தி வேண்டாமா? ஒவ்வொரு அடையாளத்துக்கும் வாராங்க பெலிசியர்கள், ஒவ்வொரு காரியத்துக்கும் வாராங்க, புத்தி வேண்டாமா? அதனால எல்லாத்தையும் இப்படி சம்பவித்ததாக்கும். என்னுடைய இந்த சடைய ஷேபன் முறித்து எடுத்து மாற்றினா நான் பழைய ஒரு சிம்பிள் மனுஷனாய் மாறிவிடும். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். பெலிஸ்தர் வாராங்க, அழகா இதை போட்டு கொடுத்து விட்டாள். போறாங்க, சிம்சோனே என்று சொல்லும்போது சிம்சோனுக்கு பலன் இல்லை, சிம்சோனுக்கு எழும்ப முடியல, சிம்சோனுக்கு சாட முடியல. கட்டளை வாசலோடு தூக்கி கொண்டு ஓடுற மனுஷன் ஒரு பிணம் போல படுத்திருக்கு. ஹல்லேலூயா. நாம் மக்களை கர்த்தருடைய பலன் விட்டு போனால் நாமும் அப்படித்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் தருகிற சுகம், கர்த்தர் தருகின்ற பலத்தை நம்மிடத்தில் இருந்து விட்டு போனால் பின்பு ஒருபோதும் அந்த பலன் வராது. பலன் இருக்கிற காலத்தில் கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சிம்சோனை போல நல்ல பலத்தை தந்தா நாம் செய்யணுமே தவிர கவனமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஆள பிறந்தவன், இஸ்ரவேலை நடத்த பிறந்தவன், இஸ்ரவேலை கவனிக்க பிறந்தவனுடைய வாழ்க்கை கடைசியிலே அற்பமான ஒரு பெண்ணின் காலின் கீழே விழுந்து சாக வேண்டிய சூழல் காரியம். அவனை பிடித்து கையிலே விலங்கு போட்டு கொண்டு போனாங்க. 2 கண்ணை புடுங்கினாங்க, மாவரைக்க வச்சாங்க. அல்லேலூயா. ஒரு பெரிய பலசாலி மாவரைக்க வைத்து அந்த இடத்தில் அவனை பரியாசம் பண்ணுவதை வேதனை தாங்க முடியாத ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டு ஒரு முறை கூட அந்த பலத்தை தாரும் என்று சொல்லி கேட்டு அந்த இடத்தில் 2 கைகளை கொண்டு இழுத்து அந்த பெரிய பில்டிங் தகர்ந்து போய் 3000 பேருக்கு மேலாய் ஜனத்தை கொண்டு தீர்ந்தான். ஹல்லேலூயா. ஒரு முறை கூட கர்த்தர் அவனுக்கு இறங்கினார். அப்ப சிம்சோனுடைய வாழ்க்கை ஒரு தெளிலாளுடைய வாழ்க்கையில முடிஞ்சிடுச்சு. நம்முடைய வாழ்க்கை எப்படி போக வேண்டும், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் யோசித்து கவனித்து தயவாய் கடந்து போக பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யோசேபேலுடைய வாழ்க்கை, யோசேபேல் 1 ராஜாக்கள் 16 படிச்ச தெரியும். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா வித்தியாசமா இருக்கும். அவருடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். அவர் ஒரு மந்திரவாதி குடும்பத்தில் உள்ளவர். சிதோனியா ராஜாவுடைய மகள். இஸ்ரவேல் ஆகாபு ராஜா காலகட்டத்திலே ஆகாபு ராஜாவுக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டவர். இவள் அந்த தேசத்திலிருந்து வரும்போதே அங்கே உள்ள பெரிய பெரிய விக்கிர சிலைகளை கொண்டு நாட்டவும், அங்கே உள்ள மந்திரவாதிகளை கொண்டு வரவும், அங்கே உள்ள கலாச்சாரத்தை கொண்டு வந்து வில்லி சூனியத்தை செய்து இஸ்ரவேலுக்கு பெருமை சேர்க்கிறது போல தேவனுடைய கற்பனையை உடைத்த ஒரு பெண்ணாக்கும் அவ. யாரு? யேசபேல். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சில ஸ்திரீகளினால சனி பிடிக்கிறது உண்டு, சனியன். சில ஸ்திரீகளினால துன்பம் வருவதுண்டு. சில ஸ்திரீகளினால புருஷன் மறுவாழ்க்கை போவதுண்டு. சில ஸ்திரீகளினால ஆத்மீகத்தை விட்டு சிலை வழிபாடு போற அநேக புருஷர்கள் இப்பொழுது உண்டு. அல்லேலூயா. எல்லாம் அறிந்தவர்கள், எல்லாம் தெரிந்தவர்கள், சத்தியத்தை அறிந்த பிள்ளைகள் இப்படியாய் சிக்கிக் கொள்ளப்பட்டவர்கள் உண்டு. 450 கள்ள தீர்க்கதரிசிகளை, மந்திரவாதிகளை வைத்து தேசத்தை நடத்தின ஒரு பொல்லாத ஸ்ரீ யேசபேல். எலியாவுக்கும் தீர்க்கதரிசிகளையும் கொன்று குவித்தவள், பரிசுத்த தீர்க்கதரிசிகளை முழுவதும் கொன்று குவித்தவள். அதில் சில தீர்க்கதரிசிகள் மாத்திரம்தான் ஒழிக்கப்பட்டார்கள், ஒழிக்கப்பட்டு பராமரித்தது. மற்றவங்களை எல்லாருமே
அந்த ராஜ்யத்தில் அவர் ராணி ஆன உடனே தேவனுடைய பிள்ளைகளை கொலை செய்தாள். இதுக்கு ஊமை நான் சொல்றேன். உங்க முன்னோடியா இருக்கின்ற சிலைகளும், உங்கள் முன்னோடியா இருக்கின்ற எல்லா வித சடங்குகளும், உங்க முன்னோடி பக்கம் பக்கமா இருக்கின்ற பொல்லாத ஆவிகளும் உங்களை திடீர்னு சொல்லி விடாது. நல்லா புரிஞ்சுடுங்க. சிதோனிய ஆவிகள், பொல்லாத ஆவிகள் உங்களை, சகோதரனை, உன்னை எப்படி சிறைபிடிக்கலாம், உன்னை எப்படி அடக்கலாம், எப்படி உன்னை குடிகாரனாய் மாற்றலாம், எப்படி உன்னை அழிக்கலாம் என்று சொல்லி இந்த ஆவிகள் எல்லாமே உன்னை சுற்றி சுற்றி வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட விபச்சாரின்னு பாருங்க. யோகு என்று சொல்ற மனுஷன், மகனுக்கு பிராயமில்லாத மகன், அவளை அடக்குவதற்கும் எலியாவுடைய தீர்க்க தரிசனத்தின்படியும் அவள் இன்ன பிரகாரம் சாக வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டம் ராஜதுறைகளை கொண்டு வரும்போது சிங்கரித்து கொண்டு நின்றவள் மேல, அல்லேலூயா, கண்ணமசை போட்டு, வயசான காலம். எங்க அழகிய மண்டபத்தில் ஒரு தாய் உண்டு, 2 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், உதவாத பிள்ளைகள், ஆகாத பிள்ளைகள், தருத்திர பிள்ளைகள். 2 பிள்ளைகளை பெற்று வைத்திருக்க தாய் அந்த பிள்ளைகளை நல்ல வழியில நடத்தாம, நல்ல வழியில கொண்டு போகாம, பிள்ளைகள் செய்கிற எல்லா தவறுகளுக்கும் கூட்டு நின்று தொலைஞ்சு போன ஒரு குடும்பம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அம்மமாரோட மிஸ்டேக், சேம் ஸ்பிரிட், இதே சேம் ஆவி, இதே சேம் ஸ்பிரிட். ஆனா எல்லாருக்கும் உபதேசம் சொல்லுவா, எல்லாருக்கும் உபதேசம் சொல்லுவா. நான் போறேன் ஒரு நாள், தகப்பனார் சாவ கிடக்கிறார் என்று சொல். இவர்கள் அப்பொழுதும் டை போட்டு சிங்கரித்து சுகமா இருக்காங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். குடும்பம் தலைகீழா போகுது. என்னுடைய பார்வையில் பையன் தற்கொலை பண்ணுவானோ, அல்லேலூயா. ஆனாலும் தாய்க்கு சிங்கரிப்பு மாறு. இதுதான் இயேசுவினுடைய ஆவி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம் சபையோடு இப்படியே பெய்யிடலாம், இவங்க என்னைக்கும் பேசிக் கொண்டிருப்பாங்க, என்னைக்கும் வழி நடத்தி கொண்டிருப்பாங்க. காலகட்டம் ஆகும்போது இந்த ஆவிகள் உங்களை தாக்காம இருக்க வேண்டுமானால் சரியான ரட்சிப்பை தயவு செய்து சபை பிடித்துக் கொள்ள பரிசுத்த ஆவியான சபைக்கு சொல்லு, சரியான ரட்சிப்பை. ஹல்லேலூயா, சரியான ரட்சிப்பை பிடித்துக் கொள்ள வேண்டும். இந்த ரட்சிப்பை பிடித்துக் கொண்டால் மாத்திரம்தான் வருகின்ற எல்லா துன்பத்தில் இருந்து நீங்க தப்பித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல பிடிச்சிருக்க ஸ்பிரிட், பொல்லாத ஆவிகள், ஸ்பிரிட், பயங்கர மோசமான ஆவிகள். நிறைய பேர் தெரியும் இந்த இடத்துல ஸ்பிரிட் என்ன செய்கிறது என்று சொல். அல்லேலூயா. அநேகர் அடிமைத்தனப்படுத்தி வச்ச ஸ்பிரிட் இங்க உண்டு. அல்லேலூயா. அது பாரம்பரியமா நம்மை அழிப்பதற்குள்ள சோதோம் கோமோரா ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட் நிறைய பேரை தாக்குது, இன்னையும் தாக்கி கொண்டிருக்குது, ஏதோ ஒரு விதத்திலே அவ தாக்கி கொண்டிருக்கு. அந்த ஸ்பிரிட் தாக்குறதுனால பிள்ளைகள் வெளிச்சத்துக்குள்ள வராம இருளுக்குள்ள இருக்க பார்க்க, இருளே போதும் என்று சொல்லி இருக்க பார்க்க. எங்க போக முடியும்? இருள இந்த இருள் கடைசி நாள் எங்க கொண்டு போகும்? இந்த இருள் எங்க கொண்டு போகும்? மரணத்துல கொண்டு போக போகுது. அல்லேலூயா, அப்படித்தானே? ஹல்லேலூயா. அவள் வந்து இந்த சிலைகளை வணங்கும் போதும், இந்த சிலைகளை சாபிக்கும் போதும், எலியா தீர்க்க சொல்லி கேட்காமையும் 450 பாகால்களை உண்டு பண்ணி மந்திரவாதம் செய்து இதெல்லாம் செய்தவர்களை எலியா வெட்டி தீர்த்து பலிகளை மேலிருந்து தாளே அக்கினி பலிகளை கொண்டு இறக்கினாலும் இவ ஒற்ற வார்த்தை சொன்ன, நாளைக்கு இந்நேரம் இது எலியாவுக்கு செய்யப்படும், அவன் உயிரோட இருக்க மாட்டான். மனம் திரும்பல்ல. அல்லேலூயா, மனம் திரும்பல. ஆனபடி மனம் திரும்பாம இருக்கின்ற இயேசுபேல்கள் உண்டு. அது எப்ப சாத்தான் தூண்டி விடுகிறான்னு தெரியாது. அந்த இயேசுபேலுக்கு தப்பும்படி தாழ்மையோடு நாங்கள் வேண்டிக் கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வேளை இயேசுபேல் ஒரு மனைவி கிடைத்தால் நாம் திருத்தி எடுக்க வேண்டும். நம்முடைய ஆண்டோடைய அன்பை சொல்லி திருத்தி எடுக்க வேண்டும். மோசமான ஒரு புருஷன், சிம்சோனை போல அழிக ஒரு மனுஷன் இருந்தால் கூட அவனை நம்ம திருத்தி உருவாக்கி எடுக்க பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுவாள் என்று வேதம் சொல்லுது. அந்த புத்தியிலே நீங்கள் உங்க வீட்டை கட்ட பாருங்க,
குடும்பத்தை கட்ட பாருங்க, சபைக்கு சாட்சியா இருங்க, போற இடமெல்லாம் சாட்சியா இருங்க. உங்களுக்கு பிறக்க போற பிள்ளை ஆண்டவருக்கு கொடுங்க. வருங்காலத்தில் ஒரு ஆசீர்வாதமா குடும்பமாய் வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் ஜெபித்து ஹல்லேலூயா எல்லாம் ஜெபிங்க. 5 நிமிஷம் ஜெபிங்க. ரிபாலாதாரா ஷத்துரா பாலாபாஷா. பிள்ளைகள் எல்லாம் ஜெபிங்க. ஒரு நிமிஷம் ஜெபிங்க. உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. என்ன பார்க்க கூடாது, நீங்க பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. ஆத்மாவில் கை வச்சு ஆண்டவர் என்னை சீர்படுத்து சொல்லுங்க. என்னை சிறப்படுத்து, என்னை ஒரு ஆவிக்குரிய மகளாய் மாற்றும். சின்ன வயதில் எனக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடு. சின்ன வயதில் எனக்கு எல்லா அறிவையும் எனக்கு கற்றுத்தார். நான் கவனமா நடக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லிக்க. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்க போறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் தான் ஜெபிங்க. எல்லாம் சிரிக்க கூடாது, ஜெபிங்க. ஹல்லேலூயா. அப்படியே ஜெபிங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஜெபத்தின் மேல் எங்கள் மேல வாரம் ஆண்டவர், ஜெபத்தின் மேல் எங்கள் மேல வாரம். அமர்ந்திரும் அப்பா, அமர்ந்திரும் அப்பா, அமர்ந்திரும். எல்லாரும் கேளுங்க. எங்கள் மேல் அமருங்க ஆண்டவரே, எங்கள் மேல் அமருங்கன்னு கேளுங்க. ஹல்லேலூயா. என் இன்பத் துன்ப நேரம் நானும் மை சேருவே. என் இன்ப துன்ப நேரம் நானும் மை சேருவே. நான் நம்பிடுவே பாரினில் உம்மில் சார்ந்திடுவே. நான் நம்பிடுவே பாரினில் உம்மை சார்ந்திடுவே. என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவே. என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவே. நான் நம்பிடும் தெய்வம் இயேசு, நான் என்றுமே நம்பிடுவே. நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நாம் என்றுமே நம்பி